ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவியான குட்டு பத்தி தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்க அனாதையான நம்முடைய ஹீரோயினுக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல வயசானவங்கள பராமரிக்கிறதுக்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. எப்படியாவது இந்த வேலையில ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு வர நம்ம ஹீரோயினை அந்த ஓல்டேஜ் ஹோமுடைய சீஃப் நர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்கிற அந்த சீஃப் நர்ஸும் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுது. இங்க வர இந்த ஆசிரமத்தோட ஓனரான இந்த லேடி இன்டர்வியூல இந்த பொண்ணு செலக்ட் ஆகல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹெட்மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இது உங்களுடைய முதல் வேலையா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ஆமனும் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இங்க எங்க ஆசிரமத்துல கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க. உங்களோட வேலையை பொறுத்து உங்களை நிரந்தரமாக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ஓல்டேஜ் ஹோம் அப்படின்றதுனால நர்ஸ்க்கு தங்குறதுக்கு அவங்களே ரூம் கொடுக்குறாங்க. உங்களுக்கான ரூம் வந்து இந்த பில்டிங்கோட ஒரு கார்னர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவனுடைய பேக் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரூமை பார்த்து போயிட்டு இருக்கா. அந்த ரூமுக்கான வழி பாத்தீங்கன்னா ஒரு காரிடார் வழி போற மாதிரியே இருக்கும். அந்த வழியா போற நர்ஸும் ஜன்னல் வழியா பார்த்துட்டே போறா. அப்ப வந்து வேற ஒரு நர்ஸ் அங்க நடந்து போற மாதிரி இருக்கு. ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் வெளியில வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஓகே, வேற யாரோ ஒர்க் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் மறுபடியும் தன்னுடைய ரூமுக்கு போறா. அந்த ரூமை போய் திறக்க ட்ரை பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா ரூம் உள்ள இருந்து மூடி இருக்கு. இதனால சந்தேகமான நர்ஸ் வேற யாராவது அந்த ரூம்ல இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த கீ ஹோல் வழியா உள்ள பார்க்கும்போது உள்ள இனி ஒரு நர்ஸ் நிக்கிற மாதிரியே இருக்கு. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு மணி அடிக்கிற ஒரு சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூம் ஓபன் ஆயிடுது. ஹீரோயினும் அந்த ரூமுக்குள்ள போறா. உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. அங்க இருக்க ஒரு ஷெல்ஃப்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோயின் மெதுவா நடந்து போய் அந்த ஷெல்ஃபை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த ஹெட் நர்ஸோ ஹீரோயினுக்கு தேவையான அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்துடுறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ இன்னைக்கே டியூட்டிக்கு ஜாயின் பண்ற, இந்த அவனுக்கான யூனிஃபார்ம், இதை போட்டுட்டு சீக்கிரமா வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு அந்த ஹெட் நர்ஸ் சொன்ன இடத்துக்கு நம்முடைய ஹீரோயின் வராங்க. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வர டாக்டர், நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க நர்ஸா அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் தான் இங்க இருக்க எல்லா பேஷண்ட்ஸுமே ட்ரீட் பண்ற ஒரே டாக்டர். முதல் நாள் ஜாயின் பண்ணதுனால ஹீரோயினுக்கு அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு வழியா அந்த வேலையை பண்றா. அன்னைக்கு சாயந்தரம் வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயான உடனே இந்த ஆசிரமத்தோட ஓனரான அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டே போறாங்க. அன்னைக்கு நைட்டு டியூட்டியை முடிச்சு ரூமுக்கு போற ஹீரோயினுக்கு அந்த காரிடோர்ல போகும்போதே பாத்தீங்கன்னா வித்தியாசமான பல சத்தங்கள் கேட்குது. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் தைரியமான ஆளு அப்படின்றதுனால எதுவுமே பெருசா எடுத்துக்காம அவளுடைய ரூம்ல தூங்க போறா. ஃப்ரெஷ்அப் ஆகி கட்டில படுத்திருக்க ஹீரோயினுக்கு அந்த கட்டில் கடியில இருந்து ஏதோ சத்தம் கேட்கற மாதிரியே இருக்கு. அவன் அந்த கட்டில் கடியில குனிஞ்சு பார்க்கும்போது அவ கண்ணுக்கு எதுவுமே தென்பட மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ரூம்ல இருந்த அதே ஷெல்ஃப்ல இருந்து மறுபடியும் சத்தம் கேட்குது. என்னதான் சத்தம் அப்படின்னு ஹீரோயின் நேரம் அந்த ஷெல்ஃப் கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கரண்டும் கட் ஆகுது. ஹீரோயின் இது எல்லாமே நார்மலா எடுத்துக்கிறா. மறுபடியும் தன்னுடைய கட்டில வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. தூக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கழுத்தை யாரோ நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ற மாதிரியே இருக்கு. பயந்து போய் தூக்கத்திலிருந்து எழும்பி பார்க்கும்போது ஹீரோயின் உணர்ந்துக்கிறா இது எல்லாமே ஒரு கனவு தான் அப்படின்னு. டியூட்டிக்கு போக கிளம்பி ரெடியாகி வர ஹீரோயினும் அந்த வராந்த வழி நடந்து வரும்போது ஹீரோயின் வந்த அன்னைக்கு ட்ரீட் பண்ண ஒரு வயசான லேடி பாத்தீங்கன்னா அந்த வராந்த வழி நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத ஆளுதானே, நீங்க எங்க போறீங்க, திருப்பி உங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பாட்டி எதையுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. சரி, ஹீரோயின் நேரம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரூமுக்கு வரும்போது அங்க வர ஹீரோயினுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோயின் பார்த்து பேசினது அந்த பாட்டியோட ஆத்மா கிட்ட தான். இருந்தாலும் ஹீரோயின் இதை வந்து அந்த ஹெட் நர்ஸ் கிட்டயோ இல்ல அந்த ஆசிரமத்தோட ஓனர் கிட்டயோ சொல்ல மாட்டா. ஏன்னா யாருமே இதை நம்ப மாட்டாங்க அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியுது. அந்த ஹெட் நர்ஸோ ஹீரோயின் கிட்ட அந்த இறந்து போனவங்க பாடியை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க அடக்கம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த பாட்டியோட உடம்ப கிளீன் பண்ணும்போது கையில பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கான அடையாளங்கள் சில இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டியோட முகத்திலயும் 2-3 கீறல்கள் இருக்கு. இதை ஹீரோயின் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டியோட டெட் பாடி அப்படியே கண்ணை திறக்குது. இதை பார்த்துட்டு டக்குன்னு பயந்துட்டா ஹீரோயின். மறுபடியும் அந்த பாட்டியை பார்க்கும்போது அந்த பாட்டி கண்ணெல்லாம் திறந்திருக்க மாட்டாங்க. இது அந்த ஹீரோயினுக்கு தோணுதான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது ஹீரோயின் கூட நைட்டு கரண்ட் வந்து போகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா. அதை சரி பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிஷியன் வந்திருப்பாரு. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற இந்த எலக்ட்ரிஷியனுக்கு ஹீரோயின் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அவங்க பார்த்த வேலைக்காக. ஆனா அவன் அந்த காசை வாங்காம போயிடுவான். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருப்பாங்கன்னா அந்த ஆசிரமத்தோட ஓனர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயினை கூப்பிட்டு, இவனும் பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல தான் வேலை பார்க்கறான், இவன் வந்து இதை ஒரு வேலையா செய்யல, ஒரு தொண்டாதான் செஞ்சுட்டு இருக்கான், அதனால நீ காசு கொடுத்தா எல்லாம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெஷன் வருது. ஒரு நாள் ஹீரோயின் அந்த ஆசிரமத்துல இருக்க பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ல ஒரு நர்ஸ் மாதிரியான ஒரு உருவம் வந்து நிக்குது டக்குன்னு. இதை பாக்குற ஹீரோயினும் பயந்துடுறான். பயந்து கத்துற நேரத்திலேயே அந்த ஹெட் நர்ஸ் உள்ள வராங்க. அவங்க ஏன்
என்னன்னு கேட்கும்போது இவ சொல்றா, என் முன்னாடி ஒரு உருவம் வந்து நின்னுது அப்படின்னு. இதை கேட்குற ஹெட் நர்ஸோ, அப்படியெல்லாம் இங்க எதுவுமே இல்ல, நீ வந்து எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கா, ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுவாங்க. ஆனா இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நர்ஸுக்கு இதை வந்து அப்படியே விடணும்னு தோணல. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆசிரமத்தோட ஓனர்கிட்ட இங்க நடந்த சில விஷயங்களை சொல்லி, இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த ஆசிரமத்துல அப்படின்னு கேட்கறாங்க. அதை கேட்கிற இந்த ஓனரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையுமே இந்த ஆசிரமத்துல கிடையாது, நானும் இந்த ஆசிரமத்துல வேலை பார்க்க வந்தவதான். முதல்ல இந்த ஆசிரமத்தோட ஓனர் என்ன பிடிச்சு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவருக்கு வந்து நான் 2வது தாரம் அப்படின்னு. அவர் இறக்குற தருவாயில என்ன பண்ணாருன்னா, இந்த ஆசிரமத்தை மட்டும் என் பேர்ல எழுதிட்டு மற்ற சொத்துக்களை எல்லாம் அவங்களோட முதல் ஒய்ஃபுக்கு எழுதி வச்சுட்டாரு. நானும் இந்த ஆசிரமத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஆசிரமத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது, இந்த ஆசிரமம் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் அவங்க மேல ஒரு தனி மரியாதை வருது. இந்த காலத்திலயும் மற்றவங்களுக்காக வாடுறாங்களே ஒரு ஆசிரமத்தை வச்சு அப்படின்னு. ஒரு நாள் ராத்திரி ஹீரோயின் கேண்டீன்ல சாப்பிட போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த கேண்டீன் ரூமுக்குள்ள யாரோ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க நிக்கிறாங்க, ஒரு நர்ஸ், இன்னொரு லேடி பாத்தீங்கன்னா வீல் சேர்ல இருக்காங்க. பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் நம்ம நர்ஸுக்கே தெரிய வருது, அந்த வீல் சேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்ன இறந்து போன அந்த பாட்டி தான் அப்படின்னு. அவங்க உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ரத்தம். அவங்க ஹீரோயினை பார்த்து வராங்க. இதை பார்த்த ஹீரோயினும் பயந்து அலறடிச்சிட்டு ஓடுறா. ஓடுற நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த கிச்சனோட வெளியில ஒரு கருப்பு உருவத்து மேல இடிச்சு கீழே விடுறா. உடனே அந்த கருப்பு உருவம் வெளியில ஓடிடுது அங்க இருந்து. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அந்த ஹெட் நர்ஸ் கிட்டையும் அந்த ஓனர் லேடிட்டையும் சொல்றாங்க. ஆனா இதை கேட்கறவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஆசிரமத்தில் நடந்ததே இல்லை, இது வந்து உன்னோட இலூஷனா இருக்கலாம், புது இடம் அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட மனசு வந்து அதை ஒத்துக்க மறுக்குது. இன்னொரு நாள் அங்க வேலைக்கு வர அந்த ஹீரோ, அதாவது அந்த எலக்ட்ரீஷியன் கிட்ட இவங்க கேட்கறாங்க, இந்த ஆசிரமத்துல நீங்க ரொம்ப நாளா வரீங்களே, இந்த ஆசிரமத்துல ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறா. அதை கேட்கிற அந்த ஹீரோவும் என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே இந்த ஆசிரமத்தோட ஓனர் அந்த எலக்ட்ரிஷியனை பத்தி நல்ல விதமா ஹீரோயின் கிட்ட பேசியிருந்தனால ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அன்னைக்கு ஹீரோயின் அவனுக்கு வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அதே நேரத்துல அந்த ஆசிரமத்துல இருக்க ஹெட் நர்ஸ் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம வாங்கி விழுவாங்க. அந்த ஹெட் நர்ஸை அந்த ஆசிரமத்தோட ஓனரும் நம்ம ஹீரோயினும் 2 பேருமா கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் அவளுடைய ரூம்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆவி அவளை வந்து கழுத்துல பிடிச்சு ஏர்ல அப்படியே தூக்கி வச்சு சுத்துது. இவ போடுற சத்தத்தை கேட்டு அந்த ஆசிரமத்தோட ஓனர் அந்த ரூமுக்குள்ள வரும்போது அந்த ஆவி நம்ம ஹீரோயினை கீழே விட்டுருது. ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குறா. நம்ம ஹீரோயினும் ஆசிரமத்தோட ஓனர் கிட்ட என்ன ஒரு ஆவி வந்து கழுத்துல பிடிச்சு என்ன கொல்ல பார்த்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே நான் உன்ட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி உனக்கு வரக்கூடிய இல்யூஷன்ஸ் தான், நீ நல்லா தூங்கி எந்திரிச்சுன்னா இது எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பெட்ல தூங்க வச்சுட்டு போறாங்க. அங்க இருந்து இந்த ஓனர் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெட் நர்ஸ் படுக்க வச்சிருந்த அந்த ரூமுக்கு தான் போறாங்க. ஹெட் நர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் எல்லாமே இருக்குது, உணர்வுகளும் இருக்கு, ஆனா அவங்களோட கையும் காலையும் எதையுமே அசைக்க முடியல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த ஓனர் லேடி தான். ஏன்னா இந்த நர்ஸ் வந்து அந்த ஓனர் லேடியோட ரூமை கிளீன் பண்ணும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு சில ஸ்லோ பாய்சன்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்லோ பாய்சனை தான் இந்த ஓனர் லேடி அந்த ஆசிரமத்துல தங்கி இருக்க பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட்ல கலந்து கொடுத்துட்டு வந்திருப்பா. இதனாலதான் பேஷண்ட்ஸ் ஒன்னொன்னா இறந்து போறாங்க அப்படின்றத இந்த ஹெட் நர்ஸ் கண்டுபிடிச்சதுனாலதான் ஹெட் நர்ஸுக்கு ஏதோ மருந்தை கொடுத்து இது மாதிரி படுக்க வச்சுட்டா இந்த ஓனர் லேடி. இந்த படத்துடைய வில்லியே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓனர் லேடி தான். மிட் நைட்ல தூக்கம் கலைஞ்சு எழும்புற நம்ம ஹீரோயின் அந்த ஹெட் நர்ஸுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த ஹெட் நர்ஸ் படுக்க வச்சிருந்த ரூமுக்கு போறாங்க. அந்த ரூமுடைய பக்கத்திலே தான் இந்த ஓனர் லேடியோட ஆபீஸும் இருக்கும். அந்த ஆபீஸுக்குள்ள இந்த ஓனர் லேடியும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க டாக்டரும் 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் கேட்டுடுறா. அதாவது இந்த ஓனர் லேடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ஆசிரமத்தோட ஓனர் கொஞ்சம் வயசானவர், அவருடைய தம்பி தான் இந்த டாக்டர். இந்த ஓனர் லேடிக்கு இந்த டாக்டர் மேல உள்ள ஈர்ப்புனால இவங்க 2 பேருமா என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி அந்த ஓனரையே கொண்டுடுவாங்க. இதை வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நர்ஸ் கண்டுபிடிச்சிருவா. அதனால இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த நர்ஸை கொண்டு இப்ப நம்ம ஹீரோயின் தங்கி இருக்க அந்த ரூமுக்குள்ளதான் புதைச்சிருப்பாங்க. இதையெல்லாம் கேட்கிற ஹீரோயின் நேரா தன்னுடைய ரூமுக்கு போறா. அவங்க அங்க பேசிக்கிட்ட மாதிரியே இந்த ஹீரோயினோட கட்டலுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் இருக்கு. அதை வந்து சங்கிலி போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் உடைச்சு உள்ள திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்குது. எங்க இது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த நர்ஸை கொன்ன மாதிரி நம்மளையும் கொண்டுடுவாங்களோ அப்படின்னு பயந்து ஹீரோயின் எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டான். ஆனா அதே நேரம் அந்த ஊசி போட்டு மயக்கி வச்சிருந்த அந்த ஹெட் நர்ஸுக்கு அந்த மருந்துடைய செடேஷன் எல்லாம் போன போற பாத்தீங்கன்னா இந்த ஓனர் லேடி என்னெல்லாம் பண்ணா அப்படின்றத வந்து சத்தம் போட்டு சொல்லிட்டே இருக்கா. உடனே அங்க வர இந்த ஓனர் லேடியும் இதுக்கு மேல இவ்வளவு விட்டா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு அங்க இருக்க ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து இவளை அடிச்சே கொண்டுடுறா. இவளை கொண்டு முடிச்ச உடனே அந்த டாக்டருக்கு போன் பண்ணி அந்த இடத்துல வர சொல்லி இவங்க அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த தடவையும் ஹீரோயின் யதார்த்தமா அந்த பக்கம் போயிடுறா. ஆனா போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை ஹீரோயின் கேட்கறத அவங்களும் கவனிச்சிடுறாங்க. அவங்க தன்னை கவனிச்சுட்டாங்க அப்படின்றது தெரியாத ஹீரோயின் நேரா தன்னுடைய ரூம்ல வந்து தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த இடத்த விட்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அங்க அந்த ஓனர் லேடி வந்துடுறா. இப்போ இவ என்ன சொல்றான்னா, நீ இங்க இருந்து போறன்னு முடிவாயிடுச்சு, போறதுக்கு முன்னாடி எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது இந்த ஓனர் லேடியை பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்தோட ஓனர்
ஓனரை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பா. அவர் ரொம்ப வயசான ஒரு ஆளு. அவருடைய தம்பி தான் இந்த டாக்டர். காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இந்த டாக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ் வருது. அதனால இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த வயசான ஓனரை எப்படியாவது கொன்னுட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து இவங்க வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சனை அவருக்கு கலந்து கொடுக்குறாங்க ஃபுட்ல. அவரே இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த பிறகுதான் ஒரு ட்விஸ்டே வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்னாடியே ஒரு வில் பத்திரத்தை எழுதி வச்சிருந்திருப்பாரு. அதுபடி இந்த ஆசிரமம் மட்டும்தான் இந்த வில்லிக்கு வரும். மத்த சொத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய முதல் தாரத்துக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிருப்பாரு. இந்த ஆசிரமத்தை வைக்கணும்னா இங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் முதல்ல மாத்தணும். அதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணி எல்லா பேஷண்ட்ஸுக்குமே ஸ்லோ பாய்சனை ஃபுட்ல கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை கண்டுபிடிச்ச பழைய நர்ஸையும் ஹெட் நர்ஸையும் இப்ப கொண்டுட்டாங்க. இது தெரிஞ்சதுனால ஹீரோயினும் கொல்ல முடிவு பண்ணி ஒரு கட்டில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதே நேரம் அங்க இந்த படத்துடைய ஹீரோவான அந்த எலக்ட்ரிஷியன் வந்துடுறாரு. அந்த ஆசிரமத்துக்குள்ள இருந்து இந்த ஹீரோயின் போடுற சத்தத்தை கேட்டு ஏதோ ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த டோரை உடைச்சு உள்ள வர ட்ரை பண்றாரு. கடைசியா உடைச்சிட்டு உள்ளேயும் வந்துடுறாரு. ஆனா உள்ள வந்த யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள வந்த ஹீரோவை அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து அவருடைய தலையில அடிச்சு ஹீரோவையும் பிடிச்சு கட்டி போடுறாங்க. ஹீரோ கிட்ட அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உன்னை கொல்லணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. இங்க நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு யார்ட்டையும் மூச்சு விடாம நீ வெளியில போறனா போயிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நீங்க தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்பதான் இந்த ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இவன் ஒரு எலக்ட்ரிஷியனே கிடையாது. இவனுடைய லவ்வரான ஒரு நர்ஸ் இங்க வேலை பார்த்திருப்பா. அவளுக்கு இங்க வச்சு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஹீரோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவனாவே அந்த உயரங்களை எல்லாம் கட் பண்ணிட்டு காலையில எலக்ட்ரிஷியன் மாதிரி வந்து சரி பண்ணி கொடுப்பான். எந்த காசுமே வாங்காம இவங்களுடைய நம்பிக்கையும் வாங்கிட்டான். இவன் இந்த ஆசிரமத்துக்கு உள்ள வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா காணாம போன தன்னுடைய லவ்வர் தான் தேடிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த லவ்வர் வேற யாருமே கிடையாது. இந்த ஹீரோயின் ரூம்ல ஒரு நர்ஸை கொண்டு புதைச்சிருப்பாங்க இல்ல, அந்த நர்ஸ் தான் இவனுடைய லவ்வர். இன்னைக்கு நைட்டும் அந்த மாதிரி அவனுடைய காதலியை தேடிதான் அவன் இங்க வந்திருப்பான். அப்பதான் இந்த சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் கேட்கிற அந்த ஓனர் லேடியும் டாக்டரும் இவனை இனிமே வெளியே விட்ட நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு முடிவு பண்றாங்க. டாக்டர் அவனை கொல்ல போகும்போது பாத்தீங்கன்னா இறந்து போன இவனுடைய காதலியுடைய ஆவி நம்ம இந்த ஹீரோயின் உடம்புல வந்து டாக்டரை கொண்டு இவனை காப்பாத்திடுது. இதை பார்த்த ஓனர் லேடியும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் உடம்புல இருந்து வெளியே வர அந்த ஆவி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுன இந்த ஓனர் லேடி இந்த ஹீரோயினுடைய ரூம்ல தான் போய் ஏறுவா. தன்னை கொன்னு புதைச்ச அதே பெட்டிக்குள்ள இருந்து இந்த ஆவி அந்த இறந்து போன உடம்புல ஏறி இந்த ஓனர் லேடியும் அந்த பெட்டிக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. அங்கிருந்த அந்த சீனை அப்படியே கட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு காட்டுறாங்க. இங்க நடந்த எந்த விஷயத்தையுமே ஹீரோயின் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டா. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் மூடிடுச்சுன்னா இங்க தங்கி இருக்க வயசானவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்றதுனால இப்ப ஹீரோயின் தான் இந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்கா. இந்த ஆசிரமத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்த மாதிரியே இனி ஒரு நர்ஸ் வந்து இங்க வேலைக்கான வேகன்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. அவளுடைய பேரை எழுதும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்திலிருந்து இறந்து போன அந்த வில்லி ஓனருடைய பேரும் இந்த பொண்ணுடைய பேரும் பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்களுடைய பேர் மாதிரி இருக்குது. அதாவது இங்க இறந்து போன வில்லியோட அக்காவோ தங்கச்சியோ யாரோ தான் இங்க வேலைக்கு இப்ப வந்திருக்காங்க. இங்க இருந்த வில்லிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படியே செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடை கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க.